ஏசாயா 21:11 வசனம். தூமாவின் பாரம் சேயிரிலிருந்து என்னை நோக்கி, ஜாமக்காரனே, இரவு எவ்வளவு நேரம் சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, போதும். அதற்கு ஜாமக்காரன், விடிய காலம் வருகிறது, இராக்காலம் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்க என்று சொல்லுகிறான். இதுல தூவாவின் பாரம், தூபான்னு சொல்றது என்னது? தூமாவின், தூபா இல்ல, தூமாவின். தூமான்னு சொன்னா எப்ரே பாஷையில அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா மௌனம். அதாவது தூபான்னு சொல்றதுக்கு அர்த்தம் மௌனம். ஆனா தூபான்னு சொன்னா இஸ்லாமிய கோத்திரத்துல ஒரு கோத்திரத்துக்கு பேரு. இனி அதே போல அது என்னது, ஏதம் நாட்டுல ஒரு இடத்துக்கு, சேயீர் மலையில இருக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு பேரு தூபா அப்படின்னு. தூமாவின், தூபா இல்ல, தூமா அப்படின்னு சொன்னா மௌனம். எப்படி பாசைடைய அர்த்தம். அந்த இஸ்லாமிய இஸ்மவேலுடைய வழி வந்த ஒரு கோத்திரத்துக்கு பேரு. இனி அடுத்தது சேயீர் மலையில ஒரு பட்டணத்துக்கு பேரு. ஏதோமியருடைய தீர்க்க, அப்ப ஏதேம் தேசம், ஏதோம் தேசத்தை குறித்த ஒரு தீர்க்க தரிசனமும் கூட இது. மௌனம் அப்படின்னு சொல்லும் போது, ஏன் மௌனம்? இந்த தேசத்தின் மக்கள் இல்லைன்னா மௌனமா இருக்கிறாங்க. அதாவது சேயீர் மலையில உள்ள அந்த குறிப்பிட்ட தூமா என்று சொல்லக்கூடிய தேசத்தின் மக்கள் இல்லைன்னா அந்த ஜாதியினர் மௌனமா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு அர்த்தம். இவங்களுடைய மௌனத்துக்கு காரணம் என்னங்க? எதனால மௌனமா இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்களா? சேயீர் மலையிலிருந்து என்னை நோக்கி ஜாமக்காரர் இரவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, இரவு சென்றது என்று கூப்பிட்டு கேட்க, அதற்கு ஜாமக்காரன், விடியற்காலம் வருகிறது, இராக்காலம் வருகிறது, நீங்கள் கேட்க மனதானால் திரும்பி வந்து கேளுங்கன்னு சொல்லுகிறான். இங்க என்ன சொல்லப்பட்டுகிறது அப்படின்னு சொன்னா, இதோ ஒரு ஜோடு குதிரை பூண்ட ரதத்தின் மேல ஏறி வருகிற ஒரு மனுஷன் வருகிறான். பாபிலோன் விழுந்தது, அதன் விக்கிரக தேவர்களை எல்லாம் தரையோடே மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறான். என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உனக்கு அறிவிக்கிறேன். போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தரால் நான் கேள்விப்பட்டதை உனக்கு அறிவிக்கிறேன். கேள்விப்பட்டது என்னது? அதாவது தானியம், கோதுமை, இஸ்ரவேல், என் போரடிப்பின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, இஸ்ரவேல் தேவனாகிய. இப்ப யாரை குறித்து இப்படி சொல்றாரு? என் தானியமே, என் களத்தின் தானியமே, என் களத்தின் கோதுமையே, என் போரடிப்பின் தானியமே என்று யாரை சொல்றாரு? இஸ்ரவேலை சொல்றாரு. இல்ல அந்த சேயீர் மலையில இருக்கிற அந்த தூமாவனுடைய தேசத்தை குறித்து சொல்றாரு. என்ன நடந்ததுன்னு சொல்றாரு? விக்கிரகம் பாபிலோன் விழுந்தது, விக்கிரக தேவர்கள் எல்லாம் தரையோடு மோதி உடைத்தார் என்று பிரதியுத்தரம் சொல்லுகிறார். அதாவது அங்கு ஏற்கனவே தீர்ந்த ஒரு சம்பவம் அறிவிக்கப்படுகிறது. ஆனா இவன் என்னன்னு சொன்னா மௌனமாவே இருக்கான். என்ன நடந்தாலும் மௌனமா இருக்கான். எது சொன்னாலும் கண்டுக்கிட மாட்டாங்க, எது சொன்னாலும் கேட்டுக்கிட மாட்டாங்க, எப்படி பேசினாலும் என்ன செய்ய மாட்டான், பதில் கொடுக்க மாட்டாங்க. அதனால இப்ப தூமா அப்படின்னு சொல்றது மௌனமா இருத்தல் அப்படின்னு சொல்லலாம். அது எந்த தேசம்? இப்ப ஒருவேளை சேயீர் மலையில் உள்ள ஒரு பட்டண தேசம் அப்படின்னு சொன்னாலும் அது எதுவா இருந்தாலும் சரி. அப்ப தூமாவின் அர்த்தத்தின் பிரகாரம் அந்த பட்டணத்தார் மௌனமா இருக்கிறாங்க. எதை பற்றி சொன்ன போது? பாபிலோன் தகர்ந்துன்னு சொன்ன போதும், விக்கிர தேவன்கள் உடைந்தார்கள் சொன்ன போதும், அங்க ஒரு
குதிரை பூட்டிய ஒரு ரதம் வந்துன்னு சொன்ன போதும், தேவனுடைய கோபம் பற்றினது என்று சொன்ன போதும் இவன் அதெல்லாம் கண்டுகிடவே இல்லை, ரொம்ப மௌனமா இருக்கிறான். அதே போலதான் இன்னைக்கு எல்லாருடைய மௌனமும். இனி இந்த மௌன காலத்துல ஏதேமை பற்றி, அந்த தேசத்தை பற்றி உள்ள ஒரு தீர்க்க தரிசனத்தை வாசிக்க போனா நிறைய இருக்கு. நம்ம வாசித்தாலே கொஞ்ச நேரம் ஆகும். அவைகளை குறித்து காது மடுக்காத, கேட்க மனமில்லாதவர்களாய் தன் காரியமும் தானும் போதும் என்று நினைக்கிறவர்களை குறித்த ஒரு தீர்க்க தரிசனம் தான் அது. ஒருவேளை கேட்கும் போது ஏதோமை குறித்து சொல்லுகிற தீர்க்க தரிசனம் போலதான் இருக்கும். அதே நேரத்துல இன்னத்த காலத்துல ஏதோம் அப்படின்னு சொல்லி அங்கெல்லாம் போக வேண்டாம். இந்த மௌன 2 வசனத்தை பட்ட வாசியில் 49, இறைமையா 49 7ல இருந்து 22 வரைக்கும் பார்க்க அப்படியே வேகமா வாசித்து வருங்க. இறைமையா 49 7ல இருந்து 22 வரைக்கும். ஏதமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தோமானிலே இனி ஞானமும் இல்லையோ, ஆலோசனை. இந்த மௌனமா இருக்கிற ஜனமே இப்படியே போயிடும். மௌனமா இருக்கிற ஜனமே, உனக்கு ஞானமும் இல்லை, ஆலோசனை கொடுக்கிற விவேகிகளை விட்டு அழிந்ததோ, ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ, அவர்கள் ஞானம் கெட்டு போயிட்டோ. தேதானின் குடிகளே ஓடுங்கள், முதுகு காட்டுங்கள், பள்ளங்களிலே பதுங்குங்கள். ரதத்தில திருடர் வந்தார்களாயில் தங்களுக்கு போதும் என்று மட்டும் கொள்ளையடிப்பார்கள் அல்லவோ. நானோ ஏசாவை வெறுமையாக்கி அவன் ஒளித்து கொள்ள கூடாதபடிக்கு அவனை மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன். அவனுடைய சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலகாரும் அழிக்கப்படுவார்கள். அவன் இனி இரான். இதெல்லாம் யாரை குறித்து? மௌனமா இருக்கிற ஜனத்தை குறித்து. ஒருவேளை ஒண்ணு தோமாவை தான் சொல்லி இருக்கு, அங்க ஏசாவை குறித்து தான் சொல்லி இருக்கு, வேறொரு ஜனத்தை குறித்து அதல்ல. தூமான்னு சொல்ற மௌனம், அந்த தூமான்னு சொல்ற ஒரு பட்டணம், அந்த தூமான்னு சொல்லுகிற அந்த சந்ததி. அப்ப அதே போல சம்பவிப்பவைகளுடைய செய்திகள் வந்தாலும், ராத்திரி காலம் தீர போனாலும், ராத்திரி தான் இது சம்பவிச்சது, விடிய காலம் வரப்போகுது, அதை கேட்போம், அதை உணர்வோம், அது என்ன வாக்கொண்டுள்ளத யோசிக்காம இருக்கிற அந்த பட்டணத்தை குறித்த தீர்க்க தரிசனம். அப்ப அந்த பட்டணத்தின் தீர்க்க தரிசனம் தான் இன்னைக்கு மௌனமாய் உலகத்துல என்ன சம்பவிச்சாலும் அதை குறித்து அக்கறை இல்லாம தம் வாய மூடிக்கிட்டு தங்காரியம் பார்க்கிற ஜனத்தை குறித்து சொல்லுகிற தீர்க்க தரிசனமோ, இந்த தோமா தேசத்தை குறித்து சொல்லுகிற தீர்க்க தரிசனமோ, இந்த ஏசாயை குறித்து சொல்லுகிற தீர்க்க தரிசனமோ ஒன்னாதான் இருக்கும். அதுபோல திக்கற்றவர்களாயிரு. அங்க முதலாவது சொன்னது என்ன? அந்த வசனத்துல எருமையாவுல என்ன சொல்றாரு? அங்க ஞானம் இல்லையோ, இனி ஞானம் இல்லையோ, ஆலோசனை விவேகிகளை விட்டு அழிந்ததோ, அவர்களுக்கு ஞானம் கெட்டு போயிட்டோ. ஒரு ஏன் மௌனமா இருக்கிறாங்கன்னா, ஞானமும் ஆலோசனையும் அற்ற இடம். இன்னைக்கு அநேகர் மௌனமா இருப்பது ஞானமும் ஆலோசனையும் அல்ல. இனி அவங்கள பார்த்து என்ன சொல்றாரு? முதுகு காட்டி ஓடிக்க, இனி விசாரிப்பெல்லாம் இருக்காது, ஆபத்து தான் வருது. அறுப்பு காலங்கள்ல, அதாவது கொள்ளையிட வருகிறோம், ஒன்னே வைக்காம கொள்ளையிட்டு போவான். இன்னைக்கு அது நடக்குதான்னு கேட்டா அது அநேக புரியல. நடக்குதா? எல்லாமே ஒன்னு கொள்ளை அடிச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு இப்ப உன்னுடைய இன்னைக்கு கொள்ளை அடிக்கிறான், எங்கேயும் கொள்ளை அடிக்கிறான். நாங்க எங்க பாட்டுக்கு ஜீவிக்கிறோம். எப்படி ஜீவிக்கிற? இப்ப பாரு, இது நமக்கு, நான் வாயை திறக்க மாட்டான், அங்க ஒருத்தன் இருக்கும் வாயை திறக்க மாட்டான், அவன் அதுக்கு இவனும் நடிக்கிறான், அவனும் பயங்கரமா நடிக்கிறான். இது இப்படிப்பட்ட காலம் வரும். ஞானம் இல்லாத ஒரு காலம். ஞானம் கெட்டு போச்சு. இனி ஆலோசனை சொல்ல ஒருத்தன், அவனுக்கு போய் எவனும் ஆலோசனை சொல்ல முடியுமா? அவனுக்கு பேரே வாயில் வர மாட்டாங்க.
பிஎம் சொல்லி ஒருத்தங்க பேரே அவனுக்கு எவன ஆலோசனை சொல்ல முடியுமா? ஞானம் இல்லாதவன், ஞானம் கெட்டு போன ஒரு காலம். இன்னைக்கு ஒருவேளை வெறும் பைபிளை மட்டும் நீ பார்த்துக்கிட்டு போனேன்னு சொன்னா, வேதத்தினுடைய உள்கருத்துக்களை தியானிக்கவும் சிந்திக்கவும் தெரியாத ஒரு சந்ததி இருக்கிறது தான் இதுக்கு காரணம். சம்பவிக்கிறத புரிந்து கொள்ள இருட்டுல இரவுல தான் நடக்கும், ஆபத்துல இரவுல காலை நேரம் முடிய போகுது. ஜாமக்காரன் சொல்றான், ஏன் நேரம் முடிய போகுது, ஆபத்து நடந்து முடிஞ்சாச்சு, நீ ஏன் மௌனமா இருக்கிற அப்படின்னு கேட்டா இவன் அதை பற்றி கண்டுக்கிடவே மாட்டாங்க. தோமானியன் யாரு? ஆண்டவர் என்ன சொல்றாரு, அமோனியனுக்கும் மற்ற அமலேக்கியருக்கும் வேற ஒருத்தன் உண்ட கூட்டத்துல, அதை படிக்க ஒருத்தனை ஒண்ணும் தெரியாது, ஊழியத்துக்கு வராதுன்னு சொல்லி ஒருத்தன் சொன்னேன், உபசரிப்பட்டுவேன். என்னதான் படிச்சேன்? 2 பேர் தானே, யாரு? அம்மோனியனும் மோவாபியனும். ரெண்டாவது வசனத்தை வாசி. நேத்தைக்குள்ள வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, அவனுக்கு 10ஆம் தலைமுறையாவது கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அம்மோனியனும் மோவாபியனும் எப்படிப்பட்டவன்? ஆண்டவருக்கு சபைக்கு எதனால உட்படக்கூடாது? உபசரிப்பற்றவனா இருந்ததுனால. அதே போல இங்க இவனை பற்றி என்ன சொல்லி இருக்கு? இவன் செய்தி வந்தாலும் மௌனமா தான் இருப்பான். ஏன் மௌனமா இருக்கிறான்? ஆலோசனைகளை கேட்டுக்கிட மாட்டேங்கிறான், ஞானத்துக்கு இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். இவன் சொந்த காரியம் பார்த்துக்கிட்டு நடந்துகிட்டு இருக்கிறான். இவனை ஆண்டவர் என்ன செய்வேன்னு சொல்றாரு? அவன் என்ன செய்வ, நானும் ஏசாவை வறுமையாக்கி நான் உன்னை என்ன செய்வேன்னு சொல்றேன், அழிவு வருது ஓடிய, அதெல்லாம் கண்டுக்கிட மாட்டான். இவன் அவனுக்கு ஞானமும் தேவையில்லை, அவனுக்கு முதுகு காட்டி ஓடுன்னு சொன்னாலும் ஓடவும் மாட்டான். இவன் எதையும் கண்டுக்கிட மாட்டான். என்னை கண்டுக்கிடாம மௌனமா தானுடைய காரியத்தை பார்த்துக்கிட்டு என்னை கொள்ளையடிக்கிறதுல ரொம்ப ஞானமா கொள்ளையடிப்பாங்க. நீ கொள்ளையடிக்கிற யாருக்கா தெரியாதா? யாருக்கும் தெரியல. ஜிஎஸ்டி கொடுக்குற நீ கொடுக்குறியா? நீ ஜிஎஸ்டி கொடுக்கலன்னு நினைக்கிற, அப்படிதானே? உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? நீ குடிச்ச சாயிலே ஜிஎஸ்டி உண்டு, நீ வாங்கக்கூடிய அரிசியில ஜிஎஸ்டி உண்டு. அதாவது நம்ம நினைச்சிட்டு இருக்க என்ன தெரியுமா, நமக்கு ஒரு பொறுப்பும் இல்லை, நமக்கு இந்த உலகத்துல என்ன அப்படின்னு நினைக்கிற. நீ குடிக்கிற சாய, நீ வாங்குற அரிசி, நீ வாங்குற ஒரு முட்டாய், நீ வாங்குற 1 ரூபாய்க்கு முட்டாயிலேயே 3 ரூபா அவனுக்கு போயிடும், 3 பைசா அவனுக்கு போயிடும். 3 பைசா இல்லை, இப்ப 1 ரூபாயில 30 பைசா போயிடும் அவனுக்கு. 1 ரூபாய்க்கு ஒரு முட்டாய் வாங்கினா 30 பைசா ஜிஎஸ்டின்னு போயிடும். அப்ப யார் அது வாங்கினது? நீ தான் வாங்கின. அது வியாபாரி கொடுக்கான்னு நினைச்ச, நீ தான் கொடுத்த, ஆனா உனக்கு தெரியாது. நீ ஜிஎஸ்டி கட்டுறது உனக்கே தெரியாது. ஏங்கன்னா உனக்கு மௌனம், உனக்கு ஞானம் இல்லை, நீ ஞானத்துக்கு இடமே கொடுக்க மாட்ட. உலகத்துல என்ன நடக்குன்னு எதுக்குமே இடம் கொடுக்காத ஒரு சந்ததியாக இந்த பூமியில வாழுகிறது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கும்போது நீ முதுகு காட்டி தான் ஓடணும், நீ நிக்க முடியாது. ஒன்னு அவன் திருடதான் செய்வான், அவன் ஒன்னு கொள்ளையடிக்கதான் செய்வான், அவன் ஒன்னு இல்லாம ஆக்கதான் செய்வான். ஆனா நீ இதான் தீர்வு, அதுல எந்த கதையும் இல்லை. ஏன்னு சொன்னா நீ எப்ப பார்த்தாலும் மௌனமா இருந்து உன்னுடைய சுகத்தை மட்டும் நீ சிந்திக்கிறவன் தூமா. நீ தூமாவா இருக்கும் வரைக்கும், நீ தூமாவின் குணம் கொண்டவனா இருக்கும் வரைக்கும் சம்பவிப்பதை குறித்து மௌன யோசனையில யோசிக்கவே மாட்டேன். மௌனம் அதை நமக்கு என்னத்துக்கு ஞானம் இல்லாமல் இருக்கும் வரைக்கும், ஆலோசனை கெட்டவனா இருக்கும் வரைக்கும் சம்பவிப்பது என்ன அப்படின்னு சொன்னா, உன்னை கொள்ளையிட்டு தீர்ப்பான் அப்படின்னு உள்ளது. எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் அந்த தேசத்தை குறித்து சொல்லி இருக்கு. இனி அடுத்த 10ஆம் வசனத்துல, நானும் ஏசாவை வறுமையாக்கி அவன் ஒளிந்து கொள்ளக்கூடாதபடி, ஒரு இடத்துலயும் போய் ஒளிச்சுட இருக்க முடியாது. இப்ப எங்கேயா ஒழிக்க முடியுமா? ஒண்ணு எவ்வளவு அருமையான அந்த வசனம், எவ்வளவு அருமையான செயல். நீ எங்க போய் ஒழிச்சாலும் நீ ஆதார் கார்டுல பிடிக்கப்படுவாய். நீ எங்க போய் ஒழிச்சாலும் நீ என்னது அந்த அது இன்னொரு கார்டு இருக்கு, என்னது இன்னொரு கோப்பு உண்ட கையில பேன் கார்டு உண்டு. நீ எங்கேயும் ஒழிச்சுக்கிட முடியாது. உன்னுடைய எந்த விதமான நன்மைகளையும் கொண்டு நீ ஒழிக்க முடியாது. எல்லா காட்டிலையும் பிடிக்கப்பட்டுருவோம். அப்ப இவ்வளவு அருமையா அன்னத்த தீர்க்க தரிசனம் இன்னைக்கு எங்க நிறைவேறுது? அதுதான் உன் கேள்வி இல்ல. தீர்க்க தரிசனம் நிறைவேறுகின்றுள்ளதை பார்க்கும் ஞான கண்கள் உனக்கு வேணும்.
ஆனா அந்த ஞான கண்கள் இல்லாம நானும் ஜோம் பண்ணேன், அவனும் ஜோம் பண்ணான், எல்லாரும் ஜோம் பண்ண, ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார். எப்படி ரட்சிப்பார்? முதலாவது அறிவில்லாதவனை ஆண்டவர் ரட்சிக்கவே மாட்டார். நான் எத்தனை மணி நேரம் ஜோம் பண்ணினாலும் சரி. அடுத்தது, அதனால இன்னைக்கு எல்லாருமே நீ மௌனமா இருக்கிறத மட்டும்தான் சாதகமாய், தூமாவின் அனுபவம் மட்டும்தான் உன்னுடைய ஜீவிதம். அடுத்த திக்கட்ட பிள்ளைகளா இருக்கும்போ நிலைமை, திக்கட்ட பிள்ளைகள், விதவைகள் இப்ப பாக்குறவங்கள இப்ப உருவாகதான் செய்யுது. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ பாத்திரத்திலே குடிக்க வேண்டும் என்கிற நியாய தீர்ப்புக்கு உள்ளாயிராதவர்கள் அதில் குடித்தார்கள். நீ குற்றமற்று நீங்களாயிருப்பாயோ, நீ ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அடுத்தது, குடிகாரன் தான் நிறைஞ்சிருப்பான் அதாவது குடி நிறைஞ்சிருக்கக்கூடிய தேசமா மாறும். அடுத்தது என்ன சொல்லி இருக்குன்னா, இது போஸ்ரா பாழும் நிந்தையும் அவாந்திரமும் சாபமாக இருக்கும் என்று அதன் பட்டணங்கள் எல்லாம் சிந்திக்கும் ஞானமற்றிருக்கும் போது, ஆலோசனை அற்றிருக்கும் போது, அதுகளை குறித்த யோசனை அற்றிருக்கும் போது சம்பவிக்கிறது தான் இதெல்லாம் வீட்டுல இருந்து தியானிச்சு வாசிங்க. ஏன்னா அப்படியெல்லாம் வேதத்தை வாசித்து அறிகிற அறிவு எல்லாம் நமக்கு இல்லை. நமக்கு இருக்கிற அறிவு என்னது? ஏதோ கணவனாண்டு ஏதோ ஒரு சரித்திரம் வாசித்துட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். வசனம் சரித்திரம் மட்டும் இல்ல, அது செயல்படுகிற ஒரு புஸ்தகம். அன்னைக்கு தீர்க்க தரிசனமா எரேமியாவினால எங்க ஒரு சந்ததியுடைய பேராயிருக்கலாம், அவர்களுடைய பட்டணத்தின் பேராயிருக்கலாம். ஆனா அந்த பட்டணத்தை குறித்தும் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் திட்டமாய் சொல்லுகிறது என்னது? நீ நடுரவுலேயே வருகிற செய்தி அறிவிக்கப்பட்ட போது விடியற்காலம் ஆயிட்டும் அதை கேட்க மனமற்றவனாய் உட்கார்ந்து கொண்டிருந்து, நீ மௌனமா இருந்து நீ உனக்கு காரியத்தை பார்த்துட்டு இருந்த. ஆனா நீ கேட்க மனமற்று போனதுனால, அதான் வரப்போகிற சம்பவங்கள் அறிவிக்கப்பட்ட போதும் கேட்கு மனமற்று போனதுனால சம்பவிப்பது என்ன அப்படின்னு எரேமியா மூலம் இன்னும் எசேக்கியா மூலம் சொல்லி இருக்கிறாரு. இன்னும் மற்ற தீர்க்கதரிசிகள் மூலமா அந்த தேசத்தை குறித்து சொல்லி இருக்கிறாரு. அதெல்லாம் நான் இப்ப போகல, நான் இதுல மட்டும் நிக்கிறேன். அப்படின்னு சொன்னா எரேமியாவில மட்டும் நிக்கிறேன். அதே ரொம்ப வசனம் இருக்கிறதுனால அங்க எரேமியாவில தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா இதெல்லாம் சொல்லி இருக்கிறதுனால இது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அது இதோ உன் ஜாதிகளுக்குள்ளே சிறியதும் மனுஷருக்குள்ளே அசட்டை பண்ணப்பட்டதுமாய் இருக்கிறேன் என்றார். அதாவது ஏன் உன்னை எதனால தண்டிக்க போறாரு, எதனால உன்னை விரட்டுற போறாரு அப்படின்னா, நீ அசட்டை பண்ணுகிறவன், இந்த மௌனமா இருக்கிறவனை பற்றி சொல்றாரு. ஞானமற்றவன், நீ ஆலோசனையற்றவன், நீ உணர்வற்றவன், நீ அசட்டை பண்ணுகிறவன். அடுத்தது, கண்மலை வெடிப்புகளில் வாசம் பண்ணி மேடுகளில் உச்சியை பிடிக்கிற உன்னாலே உன் பயங்கரமும் உன் இருதயத்தின் அகந்தையும் உன்னை மோசம் போக்கிட்டு. இப்ப நல்லா புரியுது இல்ல? ஏன் மௌனமா இருக்கிறான்? இவர் கண்மலையில மேல உட்கார்ந்துகிட்டேன் அப்படின்னு நினைக்கிறான். அடுத்தது இவனுக்கு என்னது? இருதயத்தின் அகந்தை. நீ கழுகை போல உயரத்திலே உன் கூட்டை கட்டினாலும் அங்கே இருந்து உன்னை விழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த இருதய அகந்தையினாலதான் இவன் மௌனமா இருந்தது, வேற ஒண்ணும் இல்லை. அப்ப இன்னைக்கு இருக்கிறது யாரு? நம்ம கூட்டத்துல இருக்கிறவங்க தான், ஜனங்கள் தான். தெரியாது, அவனுக்கு ஆலோசனை கேட்க மனசு கிடையாது. செய்திகளை அறிய என்ன இருட்டுல நடந்ததை இருட்டிலே அறிந்து இருந்தான்னு சொன்னா அவன் உணர்வு அடைஞ்சிருப்பான். அவன் அதுக்கு நேரம் செவியே கொடுக்க மாட்டாங்க, எல்லாத்திலையும் மௌனமா உட்கார்ந்தாங்க. ஏன்? ஆலோசனை கேட்டவன், அவன் ஞானம் இல்லாதவன். இனிப்ப அடுத்தது, அப்படியே ஏதும் பாழாகும், ஏதம் என்னச்சையும் பாழாகும். அதை கட்டுகிறவன் எவனும் அதன் எல்லா வாதைகளின் நிமித்தமும் பிரமித்து ஈசல் போடுவான். அதாவது இனி பாலான இப்ப எல்லாம் போச்சுது. இனிப்ப ஒருத்தன் 120 ஏக்கரை கொடுத்தான், இனிப்ப காங்கிரஸ்காரன் 100 வீடை கட்டுவான் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாம் தீர்ந்து. அங்க என்ன சொல்லி தெரியுமா? அதை கட்டுகிறவன் என்ன செய்வானா?
எல்லா வாதையும் கண்டு பிரமித்து, வாதையின் நிமித்தம் அவன் பிரமித்து அவன் ஈசல் போடுவான். ஈசல்னா என்ன? அவன் பெருமூச்சு விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஈசல் போடுவான். ஈசல் விசில் அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அவனுக்கு வேற வழியே கிடையாது. பிரமித்து தான் நிக்கணும். ஐயோ சொல்லி ஏங்கன்னு கட்டுனாலும் நீ கட்டி ஒண்ணு முடிக்க முன்னாடி அடுத்தது வரும். அதுதான் அதனுடைய இது. சோதோமும் கோமராவும் அவைகளின் சுற்றுப்புறங்களும் கவிழ்க்கப்பட்டது போல இதுவும் கவிழ்க்கப்படும். நீ என்னதான் கட்டினா திரும்பவும் கவிழ்க்கப்படும். நீ அது பக்கத்துலதான் நீ கட்டினாலும் இன்னும் கவிழ்க்கப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அங்கே ஒருவனும் குடியிருப்பதில்லை, அதில் ஒரு மனுஷனும் தங்குவதும் இல்லை. நீ 100 வீடு கட்டலாம், 120 ஏக்கரை கொடுக்கலாம், ஆனா ஒருத்தனும் குடியிருப்பதும் இல்லை, அங்கே யாரும் தங்குவதும் இல்லை. இதோ புரண்டு ஓடுகிற யோர்தான் இடத்திலிருந்து சிங்கம் வருகிறது போல பலவானுடைய தாபரத்திற்கு விரோதமாய் வருகிறேன். அவைகளை சடுதியிலே அங்கே இருந்து ஓட பண்ணுவேன். நான் அதற்கு விரோதமாய் கட்டளையிட்டு அனுப்ப தெரிந்து கொள்ளப்பட்டவன் யார்? எனக்கு சமமானவன் யார்? எனக்கு மட்டு கட்டுகிறவன் யார்? எனக்கு முன்பாக நிலை நிற்க போகிற மேய்ப்பன் யார்? ஆகையால் கர்த்தர் ஏதோமுக்கு விரோதமாய் யோசித்த ஆலோசனைகளையும் அவர் தோமானின் குடிகளுக்கு விரோதமாக நினைத்திருக்கிற நினைவுகளையும் கேளுங்கள். மந்தையில் சிதறுண்டவர்கள் மெய்யாகவே அவர்களை பிடித்து இழுப்பார்கள். அவர்கள் இருக்கிற தாபரங்களை அவர் மெய்யாகவே பாழாக்குவார். மந்தையில் சிதறுண்டவர்கள், இது யாரை குறித்து சொல்லியிருக்கு? மந்தையில் சிதறுண்டவர்கள், சீரழிந்தவர்கள், வசனத்துக்கு தூரமானவர்கள் நிச்சயமா இதுல எல்லாம் படுவார்கள். அவர்களுக்குள்ளே இடிந்து விழும் சத்தத்தினாலே பூமி அதிரும். கூக்குரலின் சத்தம் சிவந்த சமுத்திரம் மட்டும் கேட்கப்படும். இதோ ஒருவன் கழுகை போல எழும்பி பறந்து வந்து தன் சட்டைகளை பெஸ்ராவின் மேல விரிப்பான். அந்நாளிலே ஏதமுடைய பராக்கிரமசாலிகள் இருதயம் பிரசவ வேதனைப்படுகிற ஸ்திரீயின் இதயம் போல இருக்கும் என்றார். இதெல்லாம் இன்னைக்கு உட்கார்ந்து தியானிக்க வேண்டிய ஒரு பெரிய பாடம். இப்ப தூமா அப்படின்னு சொல்ற வார்த்தையின் அர்த்தத்துக்குள்ள மறைந்திருக்கிற, அது பட்டணமா இருந்தாலும் சரி, அது கோத்திரமா இருந்தாலும் சரி, அது தோமாவின் பட்டணங்களில சேர்ந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, அதெல்லாம் இப்போ தூமான்னு சொல்லுகிற அர்த்தம் மௌனமா இருக்கிற. இங்க கீழே வந்து சொல்லிட்டாருல்ல, யாரு? மெய்ப்பனற்று போன, அதாவது சபையில சிதறி கிடக்கிற ஜனத்தை குறித்து இது சொல்லப்படுகிறது. அப்ப சிதறி கிடந்துகிட்டு நீ இதெல்லாம் கண்டுகிடவே மாட்டான். இப்ப சபையில உள்ள நிறைய இதை சரித்திரத்துக்கு உள்படுத்தி போனீங்கன்னா இன்னைக்கு புத்திராது. அதனால இந்த காரியங்களை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையில மௌனம் அப்படின்னு சொல்லுகிறது. எதை குறித்த மௌனம்? அறிவில்லாமை. அதாவது ஒண்ணு ஆலோசனை கெட்டு இருக்கிற ஜீவிதம். அதாவது செய்தி வந்தால் சிந்திக்கும் திறனற்ற ஒரு மனுஷியாய் நீ நான் உட்கார்ந்துகிட்டு நமக்குள்ளது போதும், நமக்கு ஏதோ இருக்குது, ஏதோ வாழுகிறோம், ஏதோ ஜீவிக்கிறோம், ஏதோ நம்ம இந்த பூமியில வாழ்ந்து போகிறோம் அப்படின்னு நினைக்கிற இல்ல. அதாவது ₹1 30 பைசா இன்னைக்கு எடுக்கிறான். என்னுடைய அறிவு வந்த நேரத்துல ₹1 ஏதாவது பொருள் வாங்கினா அன்னைக்கு கவர்மெண்ட் 3 பைசா தான் எடுத்தது, இன்னைக்கு 30 பைசா எடுக்கிறான். அப்ப இவ்வளவு பயங்கரங்கள் நடந்தாலும் இந்த அறிவுகள் எல்லாம் நமக்கு இல்லவே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? நான் எங்க ஜிஎஸ்டி கொடுப்பேன், நான் எங்க டாக்ஸி கட்டுவேன், நான் எங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். அதாவது நீ உழைக்கிற உழைப்பு அவன் எடுத்து தின்னு அவன் என்ன சம்பவம் நடந்தாலும் அதுக்கு மேல மௌனமா இருக்கிறான். தூமான்னு சொல்றது எல்லா இடங்களிலையும் தீமைகளை செய்தது தூய்மையா இருக்கிறது, சம்பவிப்புகளை கண்டுகிட்டு மௌனமா இருக்கிறது, தீமைகளை செய்துட்டு மௌனமா இருக்கிறது. இப்படிப்பட்ட தன்மைகள். அதுபோல சத்தியங்களை அறிந்துட்டு மௌனமா இருக்கிறது, தேவ வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு மௌனமா இருக்கிறது. இந்த மௌனம் உனக்கு ஒருவேளை நீ நினைக்கலாம் இதுதான் உன்னுடைய புண்ணியம், இல்லைன்னா மௌனமா இருந்தா நீ ஞானி ஆயிடலாம் நினைக்கிற. அந்த குறித்து ஆண்டவருங்க சொல்லவே இல்லை.
உன்னுடைய மௌனமாய் எதை குறித்து? தேவ எச்சரிப்புகளை குறித்து. மௌன ஜீவிதம் முடிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பாழாக்கப்பட்டு உன்னை திருப்பி ஒருத்தன் கட்ட முடியாத அளவுக்கு. இன்னைக்கு எப்படி உன் கண்ணு முன்னாடி ஒரு பட்டணத்தை நீ கட்ட முடியாது, 3 கிராமத்தை கட்ட முடியாதோ அதே நிலைமை தான். நீ 120 நீ 100 வீடு கொடுத்தாலும் 120 ஏக்கரை கொடுத்தாலும் எந்த காரியத்தை நீ செய்தாலும் அவைகள் கட்டப்பட முடியாது. வேணும்னு சொன்னா பாரு, அது கட்ட முடியாதுதான் கிடக்கும். ஏன்னு சொன்னா இது தீர்க்க தரிசனம். சம்பவிக்க போகிற காரியங்களை ஏற்கனவே ஆண்டவர் தீர்க்க தரிசனமா உரைத்திருக்கிறார், வேதத்துக்குள்ள இருக்கு. இன்னைக்கு சம்பவிக்கிறதெல்லாம் அது அன்னைக்குள்ள காரியம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கவனுக்கு இந்த வேதம் செயல்படாது. இது அன்னைக்கும் இன்னைக்கும் என்னைக்கும் மாறாத வேதம். அந்த வேதத்துக்குள்ள சத்தியத்தை தெரிந்து கொள்ளுகிற ஆவியை கர்த்தர் உனக்கு தந்திருந்தால், நீ மௌனம் சொல்லுகிற அந்த நிலையில இருந்து நீ எங்க போனாலும் உன் வாய்களை திறந்து சத்தியத்தை வெளிப்படுத்துவேன்னா கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீ இந்த சத்தியங்களை கேட்டு மௌனமா போற பத்தியா? இந்த மௌனம் உனக்கு எதை கொண்டு வரும்? சிந்தித்து செயல்படுகிற ஆவி உனக்கு உள்ளன்னு சொன்னா தலைமுறை இல்லாம ஆக்குவேன் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரியாது, அதை இன்னும் ஒருக்கா உட்கார்ந்து இந்த வாசி. இந்த காலையில ஆனதுனால எனக்கு அதை சரியா விளக்கக்கூடிய நேரம் அல்ல. கிடைச்சிருந்தா நான் அதிகமா சொல்லியிருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம எப்பொழுது ஜெபிப்போம்.